அனைவருக்கும் வணக்கம். கீழா பெரும்பள்ளம் நாகநாத சுவாமி கோவில். கேது பகவான் பரிகார தலத்தின் சிறப்புகள். நவகிரகங்களில் நிழல் கிரகமாக போற்றப்படும் ராகுவும் கேதுவும் இரட்டை கிரகங்களாக போற்றப்படுகின்றன. அசுரர்களாக இருந்து சிவனை வழிபட்டு மனிதனின் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் காரணமாகவும் நவகிரகங்களில் ஒருவராகவும் இடம் பிடித்தனர். நவகிரகங்களில் கேது பாட்டி வழி உறவுகளுக்கு காரணமாக விளங்கக்கூடியவர். ராகு கேதுவிற்கு உரிய தலங்களில் வழிபட்டால் திருமண தடைகள் அகலும், குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி உறவு, நாகதோஷம் விலகும். இரட்டை கிரகங்கள் என்பதால் இந்த இரு கிரகங்களுக்கும் சேர்ந்தே பரிகாரங்கள் செய்யப்படுகின்றன. மயிலாடுதுறை மாவட்டம் கீழ்பெரும்பள்ளம் என்ற ஊரில் அமைந்துள்ள நாகநாதர் கோவில் நவகிரக கோவில்களில் கேதுவிற்கு உரிய தலமாக விளங்குகிறது. நாயன்மார்களால் வைப்பு தலம் என போற்றப்படும் தலம் இதுவாகும். நவகிரகங்களில் ஒருவராக திகழும் கேது பகவான் மனித உடலும் பாம்பு தலையும் கொண்டவராக உள்ளார். கடுமையான காரிய தடங்கள், ஞானம், மோட்சம், மாந்திரீகம், கொலை, சிறை தண்டனை பெறுதல், புண்ணிய தலங்களுக்கு செல்லுதல், மகான்களின் தரிசனம், விநாயகர் வழிபாடு ஆகியவற்றிற்கு காரணமாக அமைபவர் கேது பகவான். நிழல் கிரகமாக கருதப்படும் கேது திசை ஒருவர் ஜாதகத்தில் குழந்தை பருவத்தில் நடந்தால் குறும்புத்தனம் அதிகம் இருக்கும். வாலிப பருவத்தில் நடந்தால் போராடி முன்னேறும் குணம் இருக்கும். ஆன்மீகம், புண்ணிய காரியங்களில் அதிகம் நாட்டம் இருக்கும். மருத்துவம், வேதம் ஓதுதல் ஆகியவற்றிற்கும் இவரே காரணமானவராக உள்ளார். இவருக்குரிய தானியம் கொள்ளு. கேதுவிற்கு கொள்ளு படைத்து வழிபட்டால் குறையாத மருத்துவ செலவுகள், தீராத நோய்கள் ஆகியவன தீரும். தல வரலாறு. மரணம் இல்லாத நிலையை அடைவதற்காக மகாவிஷ்ணுவின் ஆலோசனையின் பேரில் அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்தனர். மாதவ மலையை மத்தாக்கி வாசுகி பாம்பினை கயிறாக்கி தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் மறுபுறமும் இருந்து பார்க்கடலை கடைந்தனர். மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து மாதவ மலையை தனது முதுகில் தாங்கினார். பல காலமாக பார்க்கடலை கடைந்ததால் வாசுகி பாம்பு வலி தாங்காமல் விஷத்தை உமள துவங்கியது. இதனால் முதலில் ஆலகால விஷம் வெளிப்பட்டது. அதில் இருந்து தங்களை காப்பாற்றும்படி தேவர்கள் சிவபெருமானை வேண்டினர். அவரும் விஷத்தை அருந்தி உலக உயிர்களை காப்பாற்றினார். ஆனால் இந்த சம்பவத்தால் வாசுகி மிகுந்த வேதனை அடைந்தது. தான் செய்த பாவம் போக சிவபெருமானிடம் வேண்டியது. வாசுகியின் பக்தியை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அதற்கு காட்சி கொடுத்து வாசுகியின் விருப்பத்தின் பேரில் இத்தலத்தில் நாகநாதராய் கோவில் கொண்டார். தேவர்களை வரிசையாக அமர வைத்து தன்வந்திரி அமிர்தத்தை வழங்கிய சமயத்தில் தேவர்கள் வரிசையில் மாறுவேடத்தில் அமர்ந்த அசுரன் ஒருவனும் அமிர்தத்தை பெற்று குடித்தான். இதை சூரியனும் சந்திரனும் கண்டுபிடித்து விட்டனர். இதை அறிந்து கோபமடைந்த மகாவிஷ்ணு தனது கையில் உள்ள சுதர்சன சக்கரத்தால் அந்த அசுரனின் உடலை இரண்டாக வெட்டினார். அமிர்தத்தை உண்ட பல நாள் மரணமடையாமல் தலைப்பகுதிக்கு பாம்பின் உடலும் உடலுக்கு பாம்பின் தலையும் கிடைக்கிறது. இவர்களே ராகு கேது என்கிறோம். இவர்கள் சிவபெருமானை வழிபட்டு நவகிரகங்களில் ஒருவராக இணைந்தனர். கேது இத்தலத்திற்கு வந்து நாக தீர்த்தத்தில் நீராடி சிவனை வழிபட்டு பலன் பெற்றதால் இத்தலம் கேது தலமாக போற்றப்படுகிறது. கோவில் அமைப்பு. தட்டையான ராஜகோபுரத்தை கொண்ட இக்கோவில் ஒற்றை பிரகாரத்தை கொண்டது. ஆரம்பத்தில் இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டதாகவும் பிறகு நாயக்கர்கள் காலத்தில் புறணமைத்து விரிவுபடுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. கோவிலுக்குள் சென்றதும் முதல் சந்நிதியாக கேதுவிற்கு தனி சந்நிதி உள்ளது. கேது மூலவரான நாகநாதரை வழிபட்ட நிலையில் காட்சி தருகிறார். இத்தல விநாயகர் அனுக்கிரக விநாயகர் என அழைக்கப்படுகிறார். இக்கோவிலின் கருவறையும் கோபுரமும்
தெற்கு பார்த்த நிலையிலும் மற்ற நுழைவு வாயில்கள் அம்பாள் சந்நிதியை நோக்கி தெற்கு பார்த்தபடியும் அமைந்துள்ளன. அம்பாள், சுப்பிரமணியர், கஜலட்சுமி, பைரவர் ஆகியோருக்கும் தனி சந்நிதி உள்ளது. நாகதோஷம், திருமண தடை அகல, தொழில் சிறக்க, தம்பதியர் ஒற்றுமை, ஆயுள் அதிகரிக்க, தலைமுறை சிறக்க நாகநாதரையும் கேது பகவானையும் வழிபடுகின்றனர். கேது பகவானுக்கு கொள்ளு சாதம் நைவேத்தியமாக படைத்தும் பல வர்ண வஸ்திரம் சாத்தியும் வழிபடுகின்றார்கள். சிவராத்திரி, ஐப்பசி அன்னாபிஷேகம், பங்குனியில் வாசுகி உற்சவம் ஆகியன சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ராகு கேது பெயர்ச்சி விழா பெரிய விழாவாகவும் கொண்டாடப்படுகிறது. கோவிலுக்கு செல்லும் வழி. இத்திருக்கோவில் மயிலாடுதுறை மற்றும் சீர்காழியில் இருந்து 22 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. பேருந்து வசதிகள் அதிகம் இல்லை. மயிலாடுதுறையில் இருந்து கார் மற்றும் ஆட்டோவில் சென்று வரலாம். கோவில் திறந்திருக்கும் நேரம். அருள்மிகு நாகநாதர் திருக்கோவில் காலை 6 மணி முதல் 1 மணி வரையிலும், மாலை 3:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். இன்றைய பதிவில் நவகிரக தலங்களில் 9வது தலமாக இருக்கும் கீழ்பெரும்பள்ளம் நாகநாதர் கோவில் கேது பகவான் பரிகார தலத்தின் வரலாறு, பெருமை, சிறப்புகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். நம்முடைய ஓமுருகன் துணை சேனலில் நவகிரக ஸ்தலங்கள், ஒவ்வொரு தலத்தின் வரலாறு, பெருமை, சிறப்பு, பிரார்த்தனை, வழிபடும் முறை, கோவிலுக்கு செல்லும் வழி, திறக்கும் நேரம் என அனைத்து தகவல்களையும் தனித்தனி பதிவுகளாக பதிவிட்டு உள்ளோம். நவகிரக ஸ்தலங்கள் பற்றிய விவரங்களை அறிய வேண்டும் என நினைப்பவர்கள் அதனை கண்டு பயனடைவீர்களாக என்ற தகவலோடு இன்றைய பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம். ஆன்மீக செய்திகளுக்கு ஓமுருகன் துணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.